அப்போ நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் நான் யாருக்கு செய்யணும்? யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் செய்வதுதான் என்னது? ஊழியம். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாகத்தான் கர்த்தருக்கு நீங்க ஊழியத்தை செய்யணும். நீங்கள் செய்கிற மற்ற ஏதாவது குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் கர்த்தருக்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கொஞ்சம் நிறுத்தி சிந்திச்சு பாருங்க. நீங்க உண்மையாவே ஊழியம் தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறீங்க. இன்னொரு புரிதல் என்னன்னு சொன்னா, இது மாதிரி பிரசங்கம் பண்றதுதான் மேன்மையானது, ஆராதனை நடத்துறது தான் மேன்மையானது ஊழியம் அல்ல. ஒருவருக்கு என்ன தேவை இருக்கிறதோ, ஒருவருடைய சூழ்நிலை என்ன இருக்கிறதோ, அவர்களிடத்துல போய் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்.